அனைவருக்கும் வணக்கம். வவுனியா மாவட்டத்துல பாவித்த செகண்ட் ஹேண்ட் ஆட்டோக்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள். அண்ணங்களுக்கு ஒரு பாவித்த ஆட்டோ வேணும், நல்ல கண்டிஷன்ல, ஒரு மலிவான விலையில, மிக மலிவான விலையில, ஒரு நல்ல கண்டிஷன்ல எங்களுக்கு ஆட்டோ வேணும். பஜாஜ் ஆட்டோ வேணும், சோடித்த வளமாயும் வேணும், ஒரிஜினல் கொம்பனி வளமாயும் வேணும் என்று கேட்டுக்கிறீர்கள். அப்படியான ஆட்களுக்கு தான் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. கட்டாயம் நாங்கள் விலை சொல்லுவோம். இந்த ஆட்டோ என்ன விலை, முதலாவது விஷயம். அடுத்தது இந்த ஆட்டோக்கு எவ்வளவு லீசிங் போடலாம், இந்த ஆட்டோட இன்ஜின் வளங்கள், பொடி வளங்கள், இந்த ஆட்டோ எந்த இடத்துல இருக்கு, கடையின் இடம், எல்லாம் ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் நேரடியா போன்ல பார்த்துட்டு நேரடியா கடைக்கு வரலாம். வெளியே காய்ச்சி பேசி தீர்மானித்து வாங்கிக்கொள்ளலாம். ஓகே, நாங்கள் ஒவ்வொரு ஆட்டோவை நல்ல விவரமா பார்ப்போம். இதுல ஒரு ஏபிபி என்ன, ஏபிபி கொம்பனி வளத்தோட நிக்குது. ஒரிஜினல் கொம்பனி வளத்தோட சில பேர் ஆட்டோக்கள் கேட்கிறானே, சில பேர் சோடித்த வளத்தோட கேட்கிறோம், சில பேர் கொம்பனி வளத்தோட கேட்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். அப்ப நாங்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஏபிபி ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். 2017 ஆண்டு வந்த ஆட்டோ பாருங்க. இது வந்து கார்பரேட்டர் மாடல் ஆட்டோ. என்ன மாதிரி இது ஒரிஜினல் பெயிண்டிங்களோட நிக்குதா, பெயிண்டோட நிக்குது. கொம்பனியால வந்த 27,000 கிலோமீட்டர் தான் ஒரிஜினல் ஓட்டம். ஒரிஜினல் ஓட்டமே 27,000 தான் ஓடி இருக்குது. கொம்பனி வளத்தோட ஆட்டோ வேணும் என்ற ஆட்களுக்கு இந்த ஆட்டோ சூட்டபிளா இருக்கும். சூட்டபிளா இருக்கும். நார்மலா இந்த ஆட்டோக்கு லீசிங் வசதி என்ன மாதிரி செய்யலாம்? இதுக்கு ஒரு 11.5 அப்படி எடுக்கலாம். 11.5 லட்சம் லீசிங்கே எடுத்துக்கொள்ளலாம். நார்மலா உள் வளங்கள் எல்லாம் பாருங்க. உள்ளுக்க வந்து எந்த ஒரு டச்சப்பும் இல்லை. இப்ப சில ஆட்டோக்கள் வந்து டச்சப் செய்திருப்பாங்க. ஒரிஜினல் பெயிண்டோட இந்த ஆட்டோ பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டிங்களோட எந்த ஒரு டச்சப்புகளும் இல்லாம நல்ல ஒரு நீட்டா இருக்குது. பாருங்க, சீட் வளமா இருக்கட்டும் அல்லது குச்சியிலியல் உள்பக்கங்கள் எல்லாம் பாருங்க எப்படி வளங்களோட இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து வீடியோல உங்களுக்கு நான் வந்து தெளிவா காட்டிக் கொள்றேன். எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா செக் பண்ணுங்க, செக் பண்ணி எடுக்கணுமே. பாருங்க, 28,000 ஒரிஜினல் மைலேஜ் ஓடி இருக்குது. ஒரிஜினல் ஓட்டமே 28,000 தானே? 28,000. நார்மலா பொடி வளங்கள், ஆக்சிடென்ட் ஃப்ரீ பைக், ஆக்சிடென்ட் ஃப்ரீ வாகனம் தானே. நார்மலா இன்ஜின் வளங்களையும் ஒரு பாப்பா எல்லாம் இருக்குன்னு சொல்லி நார்மலா இன்ஜின் வளங்கள் எல்லாம் என்ன மாதிரி என்ன இது இன்ஜின் நல்ல ரன்னிங்ல இருக்கு. பாருங்க, இன்ஜின் எல்லாம் வந்து நல்ல ரன்னிங் தானே. ஓகே, சொல்ற அளவுக்கு இல்ல. வேறு ஸ்டார்ட் பண்ணி காட்டுவோம். ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சவுண்ட்ல காட்டுறேன். ஓகே ஓகே ஓகே. உங்கள்ட்ட இருக்கிற வாரங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே. டாக்குமெண்ட்ஸுக்கு ஒரு குறைவு இல்லை. இப்ப நீங்களே எல்லாம் செக் பண்ணி எடுக்கிறதால எங்களுக்கு ஒரு பாக்குற ஆக்களுக்கு பிரச்சனை இல்லை. நார்மலா வந்து எடுத்துக்கொண்டு போலாம். நார்மலா ஆட்டோ டயர் வளங்கள் எல்லாம் இந்த மாதிரி என்ன கொம்பனியால வந்த டயர் தான் கிடைக்கும். கொம்பனியால வந்த டயர் தான் நீக்கியன. கொம்பனியால வந்த டயரோட இருக்கு. ஆக்சிடென்ட் பாருங்க. இந்த இப்ப இந்த இடங்களெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் ஆக்சிடென்ட் பட்டிருக்கான்னு சொல்லி. பாருங்க, இப்ப நார்மலா அப்படியே வந்த மாதிரியே நிக்குதுன்னு. அப்ப இந்த ஆட்டோ வந்து 100% ரன்னிங் கண்டிஷன். 100% ரன்னிங் கண்டிஷனோட நிக்குது இந்த ஆட்டோவுக்கு. அப்ப என்ன விலை சொல்றீங்க இதுக்கு? 18,000 போட்டிருக்கு. 18,25,000. நீங்க ரெடி காசுக்கு வாரீங்கன்னு சொன்னா இன்னும் விலை வெட்டி தருவோம். உங்களுக்கு லீசிங் வசதியும் செய்த நார்மலா ஒரு 7 லட்சம் இருந்தா லீஸ் எடுக்கலாம். லீசிங் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப சில ஆக்கான கேள்வி என்ன, பழைய ஆட்டோ வந்திருக்கு, பழைய ஆட்டோக்கு இந்த விலை சொல்றீங்க, நான் புது ஆட்டோ 20 லட்சம் என்ன பாடாது. இதுகள் வந்து அது வந்து இப்ப வந்து ஆட்டோக்குள்ள வந்து இந்த கார்பரேட்டர்ல சென்சர் மாடல் அது எல்லா மெக்கானிக்கும் வந்து பார்க்கல. சில ஆட்டோ வந்து ஃபெயிலியர். அதோட புது ஆட்டோ வந்து நேச்சர் எடுக்கலாம். இப்ப நார்மலா புக்கிங் போட்டு தான் எடுக்கணும். அதோட புது ஆட்டோவை சில ஆக்கள் எடுத்து அதை 22 லட்சம் 23 லட்சத்துக்கு விற்கிறாங்க வெளியால. அப்படியான ஆக்கள். அதை விட இது வந்து இன்ஜின் பொடி கலப்பண்ணு சொல்லி நம் பழைய ஆட்டோ வச்சிருந்தாக்கள் எனக்கு என்னன்னு தெரியல. ஓகே, நாங்கள் ஏபிஎன் ஒரு சோடிச்ச வளத்தோட அண்ணன் எனக்கு என்ன நார்மலா சோடிச்ச வளம் ஆட்டோன்னு சொன்னா நான் அப்படியே எடுத்து ஓடுற மாதிரி இருக்கோம். நான் இந்த கராச்சியிலுக்கு போய் சோடிச்சுக்கொண்டு நிக்கல. அது எனக்கு ஒரு சோடிச்ச வளம் ஆட்டோன்னு தாங்க. ஏபிஎன் எத்தனை அமௌண்ட் பதிவு? 2017 ஒரு நல்ல பக்கா கண்டிஷன்ல நிக்குது ஆட்டோ. ஒரிஜினல் பெயிண்டோட நிக்குது. ஒரிஜினல் கம்பெனியால வந்த ஒரிஜினல் பொடி பாருங்க. ஒரிஜினல் சின் பொடி என்ன, ஒரிஜினல் சின் பொடி நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டா பக்காவா செய்திருக்காங்க ஆட்டோவை.
ஆட்டோ லவரால் தான் பாதிச்சிருக்காரு. நார்மலா பாருங்க ஆட்டோ என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லி எத்தனை கிலோமீட்டர் சொல்லி பார்ப்போம். 33,000 என்ன மாதிரி என்னன்னு 33,000 ஒரிஜினல் ஓட்டம் ஓடி இருக்குது. பாருங்க ஒரு எக்ஸ்ட்ரா வீல் இருக்கு. எக்ஸ்ட்ரா வீல் வந்து போட்டு ஓடி இருக்கணும். எக்ஸ்ட்ரா வீல் இருக்கு. அதை விட பாருங்க நார்மலா ஆட்டோல வந்து நாங்கள் புள்ள சொல்ற அளவுக்கு இல்லையா? புள்ள சொல்ற அளவுக்கு இல்ல ஆட்டோல புள்ள சொல்ற அளவுக்கு இல்ல. அப்ப உங்களோட நிக்கிற ஆட்டோ எல்லாமே நார்மலா எடுத்து ஓடுற மட்டும் தான் மேல ஓடுற மட்டும் தான் மேல. ஒரு நீங்கள் கலாச்சிக்கும் எங்கேயோ கொண்டு தெரிய தேவையில்லை. இப்ப இந்த ஆட்டெல்லாம் பாத்தீங்கன்னா சோடிச்சபடியே நிக்குது. 56-14 இன்ஜின் வளம் எல்லாம் ஓகே. இதுக்கு என்ன மாதிரி லீசிங் வசதி எடுக்கலாம்? இதுக்கு 11,000 எடுக்கலாம். 11,50,000 லீஸியா எடுக்கலாம். இந்த ஆட்டோக்கு என்ன விலை சொல்றீங்க? இது கடைசி 17,65 போட்டிருக்கு. 17,65 போட்டிருக்காங்க. 17,65 இனி நேரம் வந்தா கட்டாயம் செய்யறானே. என்ன இனி எங்க கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி காய்ச்சி பேசி இதை வட்டி செய்யலாம். அதே மாதிரி ஏபிஜி இதுக்கு நல்ல ஒரு சோடிச்ச வளங்களோட நீக்குதாரு. நல்ல வடிவா ஒரு விளம்படியும் தான் பாதிச்சுக்கிறான். இப்ப சில ஆக்கள் வந்து என்னன்னு சொன்னா விக்கிறதுக்காக கழுவி துடைச்சு சர்வீஸ் போட்டு ஓய்வு அடிச்சு செய்யறேன். ஆனால் இது அப்படியே நிக்குது. ஓடினபடியே நாங்கள் வாங்க எப்படி வாங்கினோமோ அப்படி எடுத்துக்கிறோம். எத்தனாம் ஆண்டு பதிவு? இது 2016. 2016. வணக்கம். என்ன ஏபிஜி 2293. எத்தனாம் ஆண்டு வந்தது? இது வந்தது வந்து 2016. 2016. இது இந்த பெயிண்டிங் வளங்கள் எல்லாம் நார்மலா என்ன மாதிரி இருக்கு? பெயிண்டிங் வளங்கள் எல்லாம் ஒரிஜினலாவே இருக்கு. ஒரிஜினல் சின்படி ஒரிஜினல் பெயிண்டிங் வளம். ஒரு சில ஸ்டிக்கர் வேலைப்பாடு நடந்திருக்கு. ஒரு சில ஸ்டிக்கர் வேலைப்பாடுகள் வந்து செய்யலாம். 12 சீட் எல்லாம் போட்டு எல்லாம் உள்ளுக்குள்ள எல்லாம் பக்காவா செய்திருக்கிறாரு. செட் எல்லாம் போட்டிருக்கேன். செட் ஆயிருக்கட்டும். அதை விட போட்டு முன்பக்கம் இதுக்குள்ள பட்டன் சீட் மேலுக்கு இதுக்குள்ள அனல் பறக்குதா? டிவி ஆயுது. டிவி செட் பாக்ஸ் எல்லாம் போட்டு 90,000 ஓடி இருக்கேன். 90,000 ஓடி இருக்கு. நாங்க வந்து பொய் சொல்லி விற்கிறோம். இப்ப பொதுவா பாக்க நிக்கிற ஆட்டோ 35,000 கிலோமீட்டர் தாண்டாது. இத்தனைக்கு வர ஆட்டோக்கள் 35,000 உண்மையை சொல்றோம். 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேரம் வாங்க வெளியே காட்சி பேசி எடுக்கலாம். என்ன மாதிரி லீஸ் எடுக்கலாம்? இதுக்கு 10 லட்சம் எடுக்கலாம். 10 எடுக்கலாமா? என்ன விலை சொல்றீங்க? இது 15,75 போட்டு 15,75,000 தான் மொத்த விலையுமே. மொத்த விலையுமே இனி நேர வரைக்கும் வட்டிக்கிட்டு செய்யறானே. செய்யலாம். இன்ஜின் மலங்கள் போட்டு எல்லாம் 100 ஓகே. ஓகே. இங்க வந்து இப்ப வந்து தற்காலிகம் வந்து 4 ஆட்டோ நிக்குது. நீங்க வந்து நேர வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான 4 ஆட்டோ வேலை நடக்குது. கராச்சி அன்னைக்கு அது வந்துடும். நாளைக்கு வந்துடும். அப்ப நீங்கள் சில வேலைப்பாடு உள்ள ஆட்டோக்களை நீங்களே செய்தபடியே கொடுக்குறீங்க. கொடுக்குறாங்க சொன்னா அப்ப கஸ்டமருக்கு நார்மலா வந்து இடைஞ்சல் இருக்காது. மற்ற ஏபிடி 9126 நல்ல ஒரு வளமா நிக்குது. என்ன மாதிரி இது பிரைஸ் வந்து 18,75 போட்டிருக்கோம். காய்ச்சி பேசி கொடுக்கலாம். 18,75,000 இனி நேர வரைக்கும் காய்ச்சி பேசி கொடுக்குறானே. இது சீட் வளங்கள் செட் பாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டிருக்கு. செட் பாக்ஸ் எல்லாம் போட்டுருக்கு. என்ன வளம்னு சொல்லி பாருங்க. ஒரு சின்பொடியோட நிக்குதுன்னு பின்பொடியோட நிக்குது. எங்கட யூடியூப் பேஸ்புக் டிக்டாக் தளங்கள் அதுகளை பார்த்துட்டு சிலாக்கள் வரையினா வாராக்களுக்கு பலமையா கொடுக்குற கஸ்டமருக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து எங்கட பேர் முல்லைஜாசின்னு சொன்னீங்கன்னு சொன்னா கட்டாயம் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து இந்த கடையில எடுத்துக்கொள்ளலாம். இந்த எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அண்ணா விலையெல்லாம் சொல்லி ஆச்சுனே விலை சொல்லியாச்சு. லீசிங் எவ்வளவு போலாம். இந்த கடை இடத்துல இருக்குன்றது சரியான பேருக்கு சந்தேகம் உண்டு. இந்த கடை வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே சொல் வவுனியா மாவட்டம். வவுனியா மாவட்டத்திலேயே இல்ல வடக்கு மாவட்டத்திலேயே அதிகமான பைக் சேல்ஸ் ஆகிற சேல்ஸ் கடைன்னு சொன்னா இந்த கடை தான். இந்த கடையில தான் ஆட்டோக்கு வந்து 4 விற்பனைக்காக இருக்குது. நீங்க பார்த்து கொண்டுக்கிற ரோட் வந்து வவுனியா மன்னார் ரோட். நீங்க வந்து வவுனியாவுக்கு வாரீங்கன்னு சொன்னா வவுனியால இருந்து மன்னாருக்கு ஒரு ரோட் தானே போகும். ஒரு ரோட். அப்ப இது வந்து வவுனியா மன்னார் ரோட். அதாவது வவுனியால இருந்து நீங்கள் வாரீங்கன்னு சொன்னா வவுனியா வந்து 3 கிலோமீட்டர் வரையே இல்ல. பஸ் ஸ்டாண்ட் இறங்கி பெட்ரோல் செட் இருக்கு. பெட்ரோல் செட்டால அப்படி வரும். பெட்ரோல் செட் ரோட்டால வரணும். வரையக்குள்ள அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா 3 கிலோமீட்டர் தூரத்துல முஸ்லீம் மகா வித்தியாலயம் கொண்டு வருது. பாருங்க அது பாருங்க. இதான் அந்த முஸ்லீம் மகா. இன்னும் குறிப்பா சொன்னா இதுல வந்து வவுனியா ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நீங்க தெரியாட்டி ஆட்டோ பிடிச்சு வரலாம். வவுனியா புது பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டோ காசு 300 ரூபா தான். நீங்க ஆட்டோ பிடிச்சு நேரடியா வரலாம். கடையின் பேர் லக்கி மோட்டர்ஸ்.
லக்கி மோட்டார்ஸ் நீங்க வந்து விற்பனைக்கு பிந்திய சேவையை நடத்தி கொண்டிருக்கீங்க. எல்லாம் இருக்கு. உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வாகனத்தை ஒரு நம்பகமான வாகனம் எடுக்கணும்னு சொன்னா இந்த நம்பருக்கு அடிச்சு கதைக்கலாம். நீங்கள் இதுல வந்து நம்பர் வந்திருக்கிறேன், இந்த நம்பருக்கு அடிச்சு கதைக்கலாம். அதோட இமெயில்கள் இருக்கு, அட்ரஸ் இருக்கு. இந்த அட்ரஸை கேட்டு உங்களுக்கு வடிவா வரலாம். இப்போதைக்கு தற்போதைக்கு 4 ஆட்டோ நிற்கும். அதை விட 2 ஸ்டோக் ஆட்டோக்கள் வேற வர ஆட்டோக்கள் வேலை நடத்தி வர கிடக்கு. நீங்கள் நேரடியா கால் பண்ணி காய்ச்சிட்டு சூழல இருந்து வரலாம். நல்ல ஒரு மலிவான விலைக்கு ஒரு நியாயமான விலைக்கு நீங்கள் வாகனங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதோட உங்களுக்கு கார்கள் வேற வர கார்கள் விகனார்கள் தேவைன்னு சொன்னாலும் கட்டாய நேரம் வரலாமே. வேணுகள் கார்கள் எல்லாம் கார்கள் எல்லாம். ஒருவேளை நீங்கள் இந்த ஆட்டோ அண்ணன் எனக்கு இந்த ஏபிடி நம்பர் ஆட்டோ பிடிச்சிட்டேன் அண்ணன், நான் யாழ்ப்பாணத்துல இருக்கிறேன், இதுதான் வேணும் என்றார்கள் ஒரு அட்வான்ஸ் ஒன்று ஆன்லைன் மூலமா ஏதோ ஒன்று செய்து ஏதோ ஒரு வழிவகை செய்து கொள்ளலாம். ஓகே, அவ நாங்கள் எல்லா விவரமும் சொல்லிட்டோம். இன்னும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.